நாங்கள் களைப்புற்று வருவதைக் கண்ட அந்த வச்சிஷ்டன் என்ன செய்தான்? மகரிஷிக்கு துணையாக இருந்து அன்னவற்றை ஏழைகளை செய்ய கேட்டுக்கொள்கின்றேன். ஆனால் எங்கள் உயிர் உள்ளவரை, எங்கள் மூச்சு உள்ளவரை உங்களை போங்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்படி மீண்டும் போக துணிந்தால் எங்கள் பிணத்தின் மீதுதான் தாங்கள் போக. உங்களை போக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு புறப்படுங்கள். மன்னா நீங்க வாழ வேண்டும், நல்ல முறையிலே செழித்து நீங்க இருக்க வேண்டும். மறுமுறை மீண்டும் உங்களை நான் பார்க்க. அம்மா, இந்த குழந்தையவாது விட்டு மன்னா பொறுப்படுங்கள் மன்னா. ஆனால் எங்கள் தாயை, எங்கள் மாதாவை, எங்கள் தாயை மட்டுமாவது இங்கிருந்து விட்டு செல்லுங்கள். நாங்கள் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் நாங்கள் எங்கள் தாயை பார்த்துக் கொள்கிறோம். எங்கள் அன்னையை, எங்கள் லட்சுமியை விட்டு செல்லுங்கள் மன்னா. அவர்களையும் தங்களோடு அழைத்து செல்ல வேண்டாம். ஆமாம், தாயை மன்னருக்கு எடுத்து சொல்லி எங்களை விட்டு போக தாங்களும் சம்மதிக்க வேண்டாம். சொல்லி தாங்கள் இங்கேயே இருந்து விடுங்கள். தாயை நீங்களாவது எடுத்து செல்லுங்கள். உயிரிலும் மேலான குடிமக்களே, நீங்கள் எங்களை பின்தொடர்ந்து வருவது தகாத செயல். அந்த முனிவருக்கு நீங்கள் மன்னரை வணங்குவது போல் பணிவிடை செய்ய வேண்டும். அதுதான் எங்கள் விருப்பம். நீங்கள் சென்று வாருங்கள். ஐயா, எங்கள் தாயே பெற்ற பிள்ளைகளை விட்டு போகும் பொழுது நாங்கள் என்ன செய்ய முடியும்? போங்கள் எங்கள் தாயே, சேயை விட்டு போங்கள் தாயே. ஆனால் உங்கள் சொல்லுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் அண்ணா. ஆனால் எங்கள் வருங்கால இளவரசர் இந்த பச்சிள குழந்தை யாருக்கு என்ன கடன்பட்டது? அண்ணா, இந்த குழந்தை செய்த பாவம் என்ன மன்னா? எங்கள் குழந்தையை, எங்கள் இளவரசரையாவது விட்டு செல்லுங்கள். இந்த கல்லிலும் முள்ளிலும் கடும் பாறையிலும் இந்த குழந்தை எப்படி நடந்து வரும் மன்னா? எங்கள் இளவரசரை நாங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுகிறோம். எங்கள் மன்னரை நாங்கள் விடமாட்டோம். எங்கள் இளவரசரை நாங்கள் விடமாட்டோம். இவரை நாங்கள் ஐயாசனத்திலே அமர்த்தி அவருக்கு நாங்கள் பணிவிடை செய்து நாங்கள் அவரை போற்றுகிறோம் மன்னா. எங்கள் இளவரசரை விட்டு விடுங்கள் மன்னா. போங்கள் மன்னா, எல்லோருமே போங்கள். மரம் செடி கொடிகள் எல்லாம் அசைவத்தில் இருக்கிறது பாருங்கள் மன்னா. இந்த நான்கால் ஜீவன் பசுக்கள்ளத்திலே கன்றுகள் கூட பால் இருந்த மறுக்கிறதே மன்னா. இத்தனைக்கும் காரணம் முதலமைச்சர் சத்தியகீர்த்தி அல்லவா? வருங்காலத்தை நிர்ணயிப்பது ஒரு மந்திரியினுடைய கடமை அல்லவா? எங்கே சத்தியகீர்த்தி? எங்கே அமைச்சர் சத்தியகீர்த்தி? அமைச்சர் ஐயா, எங்கள் அமைச்சர் ஐயா, வருங்காலத்தையே நிர்ணயிப்பது தாங்கள் தானே. தாங்கள் கிரிய கோட்டை மன்னர் தாண்ட மாட்டாரே. அப்படி இருக்கும்போது தாங்கள் அவர் மன்னரிடத்தில் எடுத்து சொல்லி இங்கிருந்து போக வேண்டாம் என்று சொல்லுங்கள் ஐயா. ஐயா, என் மன்னருக்கு உயிரின் மேலானவர்களே, அன்பு பிரஜைகளே, ஆத்திரத்தை அடக்கிக் கொள்ளுங்கள். நடக்கக்கூடாது நடந்துவிட்டது. எவரும் எதிர்பாராத நிகழ்ச்சி இந்த அயோத்தியில இருள் சூழ்ந்தது. ஆனால் நம் மன்னர் மீது நீங்கள் கொண்டிருக்கிற அன்பு உண்மையானால், அவர் மீது வைத்திருக்கின்ற பற்றும் பாசமும் உண்மையாக இருக்குமானால், மன்னரின் மனம் போல் நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கு. சத்தியத்தை காப்பதற்கு, தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கு மன்னர் செல்கிறார். சொன்ன சொல்லை காப்பாற்ற வாழும் சுடுகாடு. அயோத்தி மாநகரம் மந்திரியாரே,
என் நகரத்தின் பெரியவரை எங்கள் பிரிவு கொன்று விட்டது. எங்க ஊருக்கே தலைவர் அவர்தான் மந்திரியாரே. வருந்தாதீர்கள், வருந்தாதீர்கள் ஐயா. அவர் மிகவும் நல்லவர். அவரை நல்லடக்கம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யுங்க. சரி, எடுத்து நீங்க எல்லாரும் போங்க. வணக்கம். வண்ணம்பட்டி அன்னை பராசக்தி நாடக மன்றத்தின் சார்பாக ஹார்மோனியம் வாசிக்கும் வரராஜன் அவர்களுக்கு 5 ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது. அதே போல வண்ணம்பட்டி அன்னை பராசக்தி அபிராமி நாடகக்குழுவின் சார்பாக மிருதங்கம் வித்வான் கலைமாமணி DS ராஜப்பா அவர்களுக்கு 5 ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது. வசிஷ்டனுக்கு விஸ்வாமித்திரனுக்கு வாக்குவாதம். வசிஷ்டன் என்ன சொல்கிறான்? என்னுடைய பிரதம ஹரிச்சந்திரன் ஒருத்தன் தான் சத்தியவந்தன், தந்தாரம் என்று பிரதா ரசிக்காதவன், பொய் சொல்லாதவன் வசிஷ்டன் சொல்கிறான். விஸ்வாமித்திரன் யார்? கௌசாம்பிய நாட்டு அரசன், 100 புத்திரரை பெற்றவன். ஆனாலும் தவத்தினாலே எதையும் சாதிக்க முடியும் என்ற பெருமை பொருந்தியவன். லட்சுமணன் அவர்களுக்கு இந்த மலர் மாலை விழா கமிட்டியின் சார்பில் அறிவிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். அவன் சொல்றான், ஏண்டா நான் நினைச்ச ஹரிச்சந்திரன் பொய்யனாக்க முடியாதா? தபத்தினாலே எதையும் என்னால் சாதிக்க முடியும் என்று சொல்கிறான். ஆனால் அன்னவிடத்திலே ஒரு பொய்யை வாங்குவதற்கு தேவேந்திரன் கிட்ட என்ன கேட்கிறான்?
ஹரிச்சந்திரன் கிட்ட பொய்ய வாங்க வேண்டுமென்றால் நான் எந்த எந்த தேவர்களை நினைக்கின்றேனோ அன்னவரெல்லாம் வர வேண்டும்ங்கிறான். அஷ்டதக்கு பாலர்களும் எனக்கு உதவிக்கு வரணுங்கிறான். ஏன்னா ஹரிச்சந்திரன் சத்தியவந்தன், சத்தியத்தை வெல்வதற்கு மும்மூர்த்தியால் ஆள முடியாது. சந்திரமதி கற்பு கரைச்சி எவன் தொடுவேன், தொட்டா எரிஞ்சு போவேன். அதனாலதான் விஸ்வாமித்திரன் கேட்கிறான், எந்த தேவர்களா இருந்தாலும் வரணுங்க. அதற்கிணங்க அந்த ஹரிச்சந்திரன் சரவணேதிரத்தில் இருக்க சொல்லியிருக்கான். யாரை அனுப்பி அந்த பணத்தை வாங்குவது என்று யோசனை செய்கிறான் விஸ்வாமித்திரன். ஒரு காலத்தில் மகாபலி சக்கரவர்த்தி இருக்கின்றாரே, 100 அஸ்வமேத யாகங்களை செய்து தேவேந்திர பதவி அடைவதற்கு போனான். அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்தாரு, இதை கெடுத்து வேண்டும் என்று அவருக்கு எண்ணம். நான் பார்த்தேன், அசுர குலத்திலேயே ஒரு அஸ்வமேத யாகத்தை செய்து தேவேந்திர பதவி அடைய போற நாம தார பார்த்து கொடுக்க போறான்னு நினைச்சு உடனே என்ன செய்தேன், வண்டுருவமாக போய் கெண்டியில கமண்டலத்தை அடைத்துக் கொண்டேன், தார பார்த்து கொடுக்க விடாமல். அப்பொழுது தெற்பை புள்ளை எடுத்து என்னுடைய ஒத்த கண்ணீர் உள்ளே ஆக்கி விட்டார். அந்த கோபம் எனக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆகையினாலதான் விஸ்வாமித்திரன் பார்க்கிறான், அந்த சூரிய குலத்தில் எவன் ஒருவன் எதிரியாக நினைக்கின்றானோ அன்னவனை அனுப்பித்தான் இந்த பணத்தை வாங்க வேண்டும், அப்பத்தான் கொடுமை செய்வார் நினைச்சு என்னை நானும் அசுரகுரு சுக்கராச்சாரியார் நட்சத்திரனாக போய் எப்படியும் ஹரிச்சந்திரன் சரவண தீரத்தில் இருக்கிறான், செய்யாத கொடுமையெல்லாம் செய்து எப்படி ஒரு பொய்யை வாங்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். அதற்காக வேண்டி இந்த இடத்துல பிரார்த்தமாகி இருக்கின்றேன். அன்னவன் சரவண தீரத்தில் இருப்பதாக விஸ்வாமித்திரன் என்று சொல்லி இருக்கின்றான். அங்கு சென்று யார் இருக்கிறார் என்று பார்த்து அதற்கு மேல் ஆக வேண்டிய காரியங்களை பார்க்கின்றேன். அதோ தெரிகிறது சரவண தீரம், சென்று வருகின்றேன். பொருளை எல்லாம் தெருவிலே நடக்க விட்டேன். ஈசா சாராயவான் ஈசா பிழைப்பதின்றி வேறு வழி தெரியவில்லை. ஈசா சாராய பார்த்து ஈசா ஆண்டவா, ஊர் ஊரா களவாண்டவா, தேவா என் முன் வா வா. ஈசா என்னை பார், என் கோலத்தை பார். வீரபத்ரன் அவர்களுக்கு விழாக்காவின் சார்பில் இந்த மலர்மாலை அணிவிக்கப்பட்டது.
நன்றி, வணக்கம். நாங்களும் காட்டுல வர வெட்டி புழைச்சு அதுலயும் கட்டி வரல. கம்பு அருவா கோடாலி அத்தனை வித்து கஞ்சி குடிச்சு அதுலயும் கட்டி வரல. என்னமோ குறுக்கு வழியை சம்பாதிக்கணும் அப்படின்னு கற்பனை சொன்னேன். இந்த உடுப்பெல்லாம் போட்டுக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி என்ன முன்னாடி போக சொல்லிட்டான். பின்னாடி அவன் வந்து என்ன கூத்து பண்றான்னு எனக்கே ஒண்ணும் தெரியல. டேய் கற்பனை, நம்ம கற்பனை தானே, சீக்கிரம் வாடா. செய்யாததெல்லாம் செய்தாச்சு, செய்யாததெல்லாம் செய்தாச்சு, தேசத்திலே வேட்டி கட்டியா போல செய்யாததெல்லாம் செய்தாச்சு. நம்ம தேசத்திலே சேலை கட்டிய போல செய்யாததெல்லாம் செய்தாச்சு. ஆரிமுத்து, என்னடா கற்பனை? ஆம்பளை பொம்பளை செஞ்சது சொல்ல போனா ரொம்ப நேரம் ஆகும். அதனால அவங்க எல்லாம் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. இப்ப நான் குறுக்கு வழியில சம்பாதிக்கிறதுக்காக வேண்டித்தான் அந்த ஏற்பாடு பண்ணி உன்னை தயார் பண்ணி இருக்கேன். அது சரி, குறுக்கு வழியில சம்பாதிச்சது இருக்கட்டும். இந்த உடுப்புல எங்கடா களவான்ட்டு வந்த? களவாங்கலடா, பூரா ஏகாலிட்டு போய் அவளையும் வாங்கிட்டு வந்தேன். ஏண்டா டே, சோனப்ப இருக்கான் இல்லையா, டே கற்பனை, அவங்கிட்ட விவரம் சொல்லி வாங்கினேன். கொஞ்சம் நல்ல உடுப்பு வாங்க கூடாது. மூட்டை பூச்சி தாங்கல கலத்தி போட்டு வரேன்டா. இங்க வாடா, இங்க கலட்டுறதுக்காடா உன்னை நான் அதெல்லாம் போட்டுக்கிட்டு வர சொல்லி இருக்கேன். நாத்தம் ஜெயிக்கல. இந்த உடுப்பெல்லாம் போட்டு இவ்வளவு எடுப்பா இருக்கிறியே, ஏன் என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்டா? நல்லா கேளு. இப்ப நம்ம மன்னர் வந்து நாட்டை விட்டு போய்கிட்டு இருக்காரு. ஆமா, போயிட்டாரு. அவரை தேடி ஒரு ஐயர் கொண்டுகிட்டு போறாரு. என்னது? எக்கச்சக்கமான சொத்து செலவுக்கு கொண்டுகிட்டு போறாரு. பணம் கொண்டு போறாரா? பணம் கொண்டுகிட்டு போறாரு. சரி, அவரை நம்ம போய் எதுக்க மறைச்சு நான் சொல்றேன் ஹரிச்சந்திரன் அப்படின்னு சொல்லணும். சொல்லிட்டா அவர்கிட்ட சொல்லிட்டாக்கா அவர்கிட்ட இருக்கிறது பூரா நம்ம வாங்கிக்கிறோம். ஆமா கற்பனை, எனக்கு ஒரு யோசனை. எப்படி? நம்ம அரண்மனையில இருந்தோம். ஆமா, 56 தேச சக்கரவர்த்திக்கு நம்ம சேவர வேலை பார்த்தோம். இருந்தாலும் நீ வந்து ஹரிச்சந்திர மாதிரி நடிக்கணும்னு சொல்றியே. ஹரிச்சந்திரனுக்கு பொண்டாட்டி இருக்கு, பிள்ளை இருக்கு, சத்தியர்த்தி இருக்கு, இதுக்கெல்லாம் ஆள் வேணும்லடா. அதுதான் மாரிமுத்து. என்னடா இவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டவன் அதெல்லாம் உருவாக்காம நான் இருக்க முடியுமா? அப்பா, நீ வந்து 56 தேசத்தை ஆண்ட சக்கரவர்த்தி ஹரிச்சந்திர பூபதி. நீங்க நம்ம தகுதிக்கு அது லாயக்கா? சொல்றத கேள்றா. நம்ம என்ன தகுதியாவா? நம்ம என்ன அங்க போய் இதுலயா போய் இருக்க போறோம்? ஐயர்கிட்ட இருக்கிறத கைப்பற்றணும். அதுக்குத்தான் இந்த யோசனை. சும்மா காசு என்ன? நீ ஹரிச்சந்திரன். சரி, நம்ம ஆப்பம் வைக்கிறாள் இல்லையா, ஆப்பக்கடை அங்கம்மா. அங்கம்மா? ஆமா. அடே ஏண்டா அவளா சந்திரமதி? வேண்டாண்டாங்க அப்பா. இந்த உடுப்பு பூரா கலட்டி போட்டு உடுப்பு கலட்டுறெல்லாம் நிப்பேன். இங்க வாடா. ஏன் நீ வேணாம்? வேற ஒண்ணும் இல்லடா, மத்தால பார்த்தாலும் பரவாயில்ல. சரி, அந்த ஒத்தால பாக்குறவாரு அவட்ட நான் 2000 ரூபாய் கடன் தரணும்டா, ஆப்ப வாங்கி தின்றது. இவ்வளவுதானே. அவளை நீ கூட்டி வந்து எனக்கு ஐயர்கிட்ட வாங்குற பங்குல அவளுக்கு அங்கனே தூக்கி எறிஞ்சிடலாம். என்னடா எவன்டா கடன்படாதவன் இந்த நாட்டுல? அதானே. சரி, வேறு அதுக்கு தேவதாசி வேணும்ல. அது யாரு? அங்கம்மா மையன். அவன் வேணா யார்? இந்த ஊழமுக்கு போயில அவனை தயார் பண்ணிவிட்டேன். போய் அங்கம்மா வந்து கொஞ்சம் வெடிப்பா இருக்கிறவ. ஆமா, தொட்டா ஒத்துக்குருவாளா? அதெல்லாம் நான் ஒத்துக்கிற வைக்கிறேன். நீ மாத்திரம் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. சரிடா. சரி, பரவாயில்ல. மந்திரி வேணும். என்ன மந்திரி தான் இப்ப கூட போறாரு. 21 மந்திரிகள்ல முதல் மந்திரி சத்தியகீர்த்தி. ஆமா ஆமா ஆமா, சத்தியகீர்த்தி தான் நானு. ஓஹோ, வரும் பொருள் உரைத்தல் மந்திரி கழுகு. மந்திரி கழுகு இல்லடா, இளவுமான மோசமானவன். இல்ல, உன்னை பார்த்தா அப்படித்தானே தெரியுது. கழுகுனால அதுலயும் சங்கதி இருக்குடா. சரி சரி, அப்ப நீ இங்க இரு, நான் போய் அங்கமால கொண்டுகிட்டு வரேன். ஏண்டா ஹரிச்சந்திரன் எப்படி நடப்பாருன்னு கொஞ்சம் சொல்லி கொடுவேன். என்னடா நீ அரமனையிலே இருந்தபை அங்கிருந்து தர்பாருக்கு வரும்பொழுது அவர் எப்படி வருவாரு? அவர் காலு கீழே நீ தானே இருந்தவன், உனக்கு தானே தெரியும். ஆமா, காலுக்கு கீழே தான்டா எல்லாரும் இருந்து. அவர் மேல இருப்பாரு, நம்ம கீழே இருப்போம். நடந்து என்ன காமிக்கிற நீ? உங்க நீ காமி பாப்போம். ஹரிச்சந்திரன் அங்க இருந்து வருவாரு தர்பாருக்கு வரையில். அங்க இருந்து வாடா, உள்ள இருந்தியால மாரிமுத்து. நீ மனிதனுக்கு தானே பிறந்த. என்னடா சுத்த மடையனா இருக்கிற மகாராஜா தர்பாருக்கு வரும்பொழுது ஜல்லிக்க கவலை பிடிக்கிறவன் ஆட்டமா இப்படி? என்னடா அது? ஒரு ராச அம்சத்துல மகாராஜா அங்க இருந்து கொழுவுக்கு வந்து தர்பார்ல சிம்மாசனத்துல ஏற. ஓஹோ, நம்ம அரசர் கொழுவுல ஏறுவாரு. அப்ப வரும்பொழுது அப்படி வாடா நீ அந்த கொழுவுல ஏறுறா. அதுல இந்த பாரு பத்தியா தயார் பண்ணிட்டேன் சிம்மாசனம். எங்க பாப்போம். இங்க இருந்தானே வரணும். மாரிமுத்து அதெல்லாம் வந்துருவேன். ஆமா,
என்னடா கம்நாட்டி ஏண்டா காலை இப்படியா தூக்கி போட்டு எனக்கு என்ன மாட்டா வருது எந்திரிச்சு வாடா போய் மரியாதையா சிம்மாசனத்துல போய் உட்கார்றதா அப்படி போய் அப்படி உட்கார்றதா நான் உட்கார இடத்துல நீ உட்காருடா ஓ நீங்க என்ன அரிச்சனம் சொல்லி நீங்க மன்னர் இல்ல அது சரி இங்கிட்டு வாங்க சரி டேய் கல்யாண் சத்தியகீர்த்தி ஷாபாஷ் அப்புறம் உடனே விசாரணை தேச விசாரணை நடத்தணும்ல சத்தியகீர்த்தி பிரபு தேவாலயங்கள் தோறும் தினமறுகால பூஜை செம்மையாய் நடக்கின்றதா சொல் 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 ஓ நான் நமது தோட்டத்திலே நட்டு வைத்த மாங்கன்றுகள் நான் இழந்து வாடினது மெய் 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 நன்றி தேவாலயங்கள் தோறும் தினமறுகால பூஜை செம்மையாய் நடக்கின்றதா சொல் 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 சல் 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 அவ்வளவுதான் பாடா இதுடா அடே அப்ப மன்னர் உங்ககிட்ட தோத்து போயிட்டாரடா இப்படித்தாங்க அவர் விசாரிப்பாரு அதுக்கு மந்திரி எப்படி பதில் எப்படி சரியா சொன்னா இங்க வா நீ யாரு இங்க வாடா முடிஞ்சிச்சா இங்க வா அப்புறம் ஒருவேளை ஐயர் சந்தேகப்பட்டு சரி இந்த வேட்டைக்கு போகையில மன்னர் எப்படி போனாரு கீர்த்தியாரேன்னு என்னை கேட்டா உடனடியா அந்த வேட்டைக்கு நம்ம போல என்ன ஏன்டா இந்த வருத்துற சில்லற பாக்குறதுன்னா அப்புறம் சும்மாவா உழைச்சா தானே சாப்பிட முடியும் அது அங்க இருந்து வரணுமா அங்க இருந்து இங்கேயே வேட்டையா நீ ஆடு அப்படியா ஆமா உக்ரமுடன வச்சு வில்ல கையில எடுத்து உக்ரமுடன வச்சு வில்ல கையில எடுத்து ஓங்கார தோணி செய்து கொலை கொடுத்தான் கலையுடாவா எவடா கண்ட மேல திருகம் ஆடுண்டா ஓட்டமாய் ஓடி வரும் ஒரு திருகம் தாக்கி காட்டே உள்ளே சென்று கலையும் அடே அப்பா மாரிமுத்து ஓஹோ மகாராஜானா உன்னை ஒண்ணு செய்யக்கூடாது இங்க வா மாரிமுத்து வாடா 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 மகா சக்கரவர்த்திடா சொல்றத கேளு பிரமாதமா செஞ்சு காமிச்சிட்ட ஐயர் உண்மையிலேயே அப்படியே நம்பிடுவாரு அப்ப கொடுப்பாரு சக்கரை கொடுக்கறது என்ன வகையா கொடுப்பாரு இருக்கிறது பூரா நமக்கு தானே மிச்சமீதி பெரிய பொட்டணம் கொண்டுட்டு வராரு சரி அதுக்குள்ளதான் இருக்கு சக்கரை நீ கூப்பிடு அப்படியா நீ உட்காரு நான் அங்கமலை போய் சீக்கிரம் சீக்கிரம் கூட்டு வாடா அங்கம்மா ஆத்தா அங்கம்மா நான் தான் கருப்பனே என்ன ஆளு குரல் கூட தெரியலையா பேசுறது நீதானா என்ன விஷயம் வேற ஒண்ணுமில்ல உனக்கு ஒரு இப்ப யோகம் வந்திருக்கு உங்ககிட்ட ஒரு தாக்கோல் சொல்லணும் என்ன தாக்கல் சொல்ல போற இரு இப்ப வேலையா இருக்கேன் என்ன வேலை பாக்குற மாவாட்டிக்கிட்டு இருக்கேன் பாவம் ஒரே பொம்பளை என்ன செய்வே பணியார மாவு நீதான் ஆட்டணும் தோசை மாவு நீதான் ஆட்டணும் இட்லி மாவு நீதான் ஆட்டணும் ஒத்தையிலே தள்ளணும் ஏமா என்ன பண்றது அம்பட்டி ஆட்டி முடிச்சிட்டு இந்த நேரம் பார்த்து வந்துகிட்டு இருக்க அதுதான் நீ ஆட்டலைன்னு சொன்னாக்க சிரமப்படுவியே நான் வருவோம் தள்ளுறதுக்கு தோதா இருக்கும்னு பார்த்து அது எப்படி கதவை திறந்து போட்டு வச்சிருக்க முடியும் ஆள் இல்லாத வீட்டு அதான பூண்டி புட்டிய கதவை பார்த்தா என்ன வா வா இரு இப்பதான் கைய கழுவிட்டு வரேன் மகனே பாவம் நீ கரைச்சு போச்சுதான் என்னெல்லாம் ஓஞ்சு போச்சு அப்படித்தானா ஏண்டா மகனே உசுரை எடுக்கிற செத்தவட வேலை பார்க்க விடுறியா அது சரி என்ன கருப்பனை கூப்பிட்டு என்ன விஷயம் உனக்கு ஒரு யோகம் முரட்டி யோகம் கையெழுதா எனக்கு இனிமே யோகம் வரப்போதா நீ என்ன உன் மயனுக்கு நீ என்ன அங்க வாரு விரல சவைங்க என் பையன் பால் குடிய மறக்கல நீ ஆரம்பத்திலே இருந்து சவைய விட்டுட்டாவன என்ன புட்டிப்பாலதான் குடுத்துக்கிட்டு இருந்தேன் பையன் என்னடா ஆபத்த ராசா ஐயோ இந்த நேரம் பொறுமையா இருடா பால் வத்தமாட்டுக்கிட்ட போய் நீ பால் கேட்கறீ எங்கிட்டா பால் வரும் அரையட்டுப்பா இட்லி வாங்க பால் அந்த மனுஷங்கிட்ட பேசாத இந்த ஆளோட எல்லாம் நீ பேசாத நீ சந்தேகப்படாதடா வாத்தாளுக்கு ஒன்றும் பண்ண மாட்டோம் துரோகம் வராது பண்ண மாட்டேன் அதான் கருப்பு உன்னை கூப்பிட்டது என்னன்னு தெரிஞ்சு என்ன விஷயம் வேற ஒண்ணும் இல்ல நீயே நாங்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் சீக்கிரம் சொல்லி கேளு ஏன் இடுப்பு வலிக்குதான் அதை ஏன் கேக்குற கட 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 அடே அப்பா ஒரு மாதிரி கட்டு கடுப்பு அப்பாதான் நம்ம
ரெண்டு பேரும் விட்டுட்டு போய் அவர் போய் ஒரு வருஷம் ஆகுதுடா. நீ மாசம் ஆறிக்கிய மறந்தாப்புல மாசம் ஆயிட்டியா? போடா, இது சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் விவரம் தெரியாது. இல்ல இல்ல அவன் கேட்கறது 100க்கு 100 உண்மையை கேட்கிறான். என்ன அப்பா இது வேற விஷயம், உனக்கு தெரியாது. அடே அந்த மனுஷங்கிட்ட பேசாத. களவாணி மனுஷன் என்னத்தையாவது சொல்லி தொலைக்க போறாரு. கலாவணியோட எல்லாம் நம்ம பேசக்கூடாது. ஆமா. அம்மா நீ வாயில வை, தெரியல தப்பு. உன் மயன் வாயில வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா பேசிடுறேன். ஆத்தாடி வாய திறந்தா உடனே வரல வாயில. ஏன்னா ஆத்தா நீ வச்ச பிள்ளை இல்ல. சரி, விவரத்தை சொல்லு. அதாவது நீயே வருஷம் பூரா மாவாட்டி பணியாரத்தை சுட்டி என்ன பண்றது? என் தலையெழுத்து. அப்படியே தான் இருக்கிற. ஆமா. உன் வீட்டுக்காரனும் ஓடி போய் 9 வருஷம் ஆச்சு, இன்னும் வரல. ஆமா. இப்ப இந்த கோளாறு நடந்திருக்கு, இருக்கட்டும், அதையும் நான் ஆமோதிக்கிறேன். பரவாயில்ல, என்னத்துக்கு? நான் சொல்றேன் கேளு. இப்ப இல்ல ஐயோ, திறந்த வாயை மூட மாட்டேன். கருப்பு என்ன தெரியுமா சொல்லுது? என்ன சொல்லுது? பணியாரத்தை சுட்டு வித்து சரி. எல்லாரும் பணியாரம் மாதிரி முக்கையா நல்லா இருக்காங்க. ஆமா. நீ பணியாரத்தை சுட்டு சுட்டு குழி மாதிரி போயிட்டியே. சும்மா இருடா. நீ வேற மானத்தை எடுத்து மகிழம் பூக்க வச்சிருவாங்க. ஏன்டா அழுகுற? அட இருடா, கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. அங்கம்மா நான் சொல்றத தங்கம்மா நீ நினைச்சு கேளு. ஏய், அங்கம்மா இப்ப நான் சொன்னதை கேட்ட உன் உடம்பு பூரா வெறும் தங்கமா போட்டுருவேன். நிஜமாவா? அப்புறம் என்ன? அப்படி என்ன நீ விஷயம்? என்ன செய்யணும்னா நீ ஆப்பம் சொல்றத நிறுத்தி விட்டு மாவு புளிச்சாலும் புளிச்சிட்டு போ, வந்து பாத்துக்க. நல்ல வேலையாச்சு. ஏன் வேலையை கெடுத்துட்டு வர முடியுமா? ஆனா என்ன உனக்கு ஆப்ப கடையில எப்படி? நான் ஆப்பு கடையில இருந்து 5 ரூபா சம்பாதிச்சிருவேன். 5 ரூபா தானே. நான் இப்ப என்ன சொன்னேன்? அங்கம்மா என் பேச்ச கேட்டா உனக்கு தங்கமா போட்டுருவோம் அப்படின்னு. தங்க வேலை தங்கமா புட்டுறியலா? பூட்ட போறோம். எங்க அம்மா கேட்கும். ஒரே ஒரு குழா புட்டு மட்டும் எனக்கு அவிச்சு கொடுத்து. சும்மா இரு, இன்னைக்கு குழாப்பட்டு போடல ஆப்பந்தேன். ஆப்பம்மா என்னப்பா இப்ப நீ வந்து கொஞ்ச நேரத்துக்கு சந்திரமதியா நீ நடிக்கணும். நல்ல வேலையை கருத்தியா? சந்திரமதினா எனக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. நான் சொல்லி தாரேன், நீ அந்த மாதிரி செஞ்சா போதும். அப்படியா? ஆமா. உன் மையன் வந்து தேவதாசன். மயனா? ஆமா. எனக்கு பிள்ளையா? ஆமா. ஆத்தாடி, அங்கேயும் எனக்கு பிள்ளை தானா? ஆமா, கதையை கேளு. சரி, எப்படி சம்பளம் கிடைக்கும்? சம்பளத்தை பத்தி கவலைப்படாத. ஐயர்கிட்ட எவ்வளவு பொருள் இருக்கோ அது 4 பங்கு. உனக்கு ஒரு பங்கு, உன் மயனுக்கு ஒரு பங்கு. பாத்தியா நமக்கு யோகத்தை? ஹரிச்சந்திரன் யாரு தெரியுமா? யாரு? நம்ம மாரிமுத்து பையன், களவாணி பையன் மனுஷன். அந்த மனுஷன் ஏற்கனவே எனக்கு 2000 ரூபாய் பாக்கி தரணும். முந்தானத்தை ஆப்ப வாங்கி தின்னது. போய் இரு. என்கிட்ட வேற 3 ரூபாய்க்கு ஆப்ப வாங்கி இருக்கான். பாய் மனுஷா. வரட்டு நக்கி. என்ன வரட்டு? அம்மா தொலைச்சு வைக்கிறேன். மாமா வர. இந்த பாரு, என்ன ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும். உனக்கு 3. இந்த பாரு, இங்க வா கருப்பனே, ஓன் பேச்சா பேசிக்கிட்டு இருப்ப. ஏன் தாக்கல செத்த கேளு. அதாவது தோணையத்தானே சொல்றேன், மாரிமுத்த தானே சொல்றேன். மாரிமுத்துக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட ஒரு நாளைக்கு உனக்கிட்டயாவது ஒரு பொண்டாட்டியா இருக்கு. தோதுப்படாது. எனக்கு உனக்கு கணக்கு எடுத்துக்கிட்டு மானமே போகுது. அவர் உனக்கு சித்தப்பே வேணும்பா. பிறந்த தம்பி மாதிரி நினைச்சுக்க. முடிஞ்சு சொல்றத கேளு. மாரிமுத்து பைய ஒரு பங்கு அவங்கிட்ட வாங்குவாங்கல்ல, அப்பத்தானா உங்க பாக்கி ரூபாய வாங்கி போடுவாங்க. அவளுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். நீ அவங்கிட்ட கொஞ்ச நேரம் நீ வந்து பொண்டாட்டி மாதிரி அவ்வளவுதான். சரி, எத்தனை தடவை போடி வாடின்னு சொல்லுவாரு அந்த அவன்? ஒரு 3 தவணை சொல்லுவேன். அதுக்கு மேல சொன்னா 10 ரூபாய் கூட போட்டு தரணும். அவ்வளவு சம்பளம் 1 ரூபா கூட ஏத்தணும். ஒரு அடிக்கு அடுத்த அடி போடின்னு வந்துச்சுன்னா 1 ரூபா. ஒரு அடிக்கு 1 ரூபா. போடி போடி போடிக்கிட்டான் போடிக்கிட்டான்டா. அத்த பிள்ளைய பக்கத்துல வந்து அடிக்கி ரேட் பேசுறியா நீ? அவன் போடி வாடி. இருடா, என் பிள்ளைக்கு கோவம் வந்துரும், உனக்கு தெரியுதா? உங்க அம்மா யாரு? கப்புக்கு அரசி. ஆமா, ஏண்டா நீ மானத்தை வாங்குற? ஏண்டா அப்படின்னா பார்த்தாலுக்கு கருப்பு அழியலைங்கிறியா? கிடையாது. அழியலைனா நீ எப்படி ஆகுத? சொல்ல போறேன். கிட்டத்துல போகாதவா என்னமோ சொல்லி தொலைக்க போறாரு மனுஷன். போற நீ நேர மாரிமுத்துட்ட போறப்ப சரி, அவன் ஹரிச்சந்திரனோ அவனை வந்து பாரு. ஆளே உருவமா கிழிஞ்ச சட்டையை போட்டு தெரிஞ்சிச்சு அந்த மனுஷன் முந்தானத்து. ஆமா, இப்ப எப்படி இருக்கு? இப்ப ஆளை பார்த்தா அசந்து போயிருவேன். அசர மாதிரியா இருக்கு. எதுக்கும் போய் பாப்பேன். விறகலாணி பையன் சித்தப்பேன். ஆமா, வா அப்ப போவோமா? போவ. அங்க போய் நீ போகணும். எப்படி கூப்பிடுறது அந்த மனுஷனை? அவரை போய்த்தானே என்ன மாதிரி முத்து கூப்பிடாதுமா? நான் சொல்றபடி நீ போய் வணக்கம் பண்ணணும். எப்படி? சீக்கிரம் சொல்லப்பா. மன்னா உந்தன் மலரடிக்கு மது வந்தனம். மன்னா உந்தன்
யாரு? மன்னா உங்கள் மலரடிக்கு மாது வந்தனம், மன்னா உங்கள் மலரடிக்கு மாது வந்தனம், மாது வந்தனம், மாது வந்தனம். பொன்னகர ஜோதியாளும் பொன்னகர ஜோதியாள் குமாரி கோமாளி மன்னா உங்கள் மலரடிக்கு மாது வந்தனம், மாது வந்தனம், மாது வந்தனம். அண்ணனடை அப்படி அண்ணனடை பின்னரசே அருகினில் ஐயோ, எத்தனை தடவை வாடிங்கிறது? ஐயோ, அப்பா. கோபக்கார வண்டின்றது உனக்கு தெரியுமா? மாரிமுத்து, ஆ. 3 வாடி தான்டா. சொல்லு நீ வாடி வாடின்னு ஓம்பாடி. பொழுதுனிக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தா அது என்ன அர்த்தம்? அப்படி, வாடா, அப்படியாடா? மாவு பிடிக்க நம்ம போ. வேட்டாயா? போயிரும். ஆமாம்மா, புளிக்கு. கண்ணங்கூடி சின்ன சாமி, கண்ணங்கூடி சின்ன சாமி, ஓஹோ. கண்ணங்கூடி சின்ன சாமி, கண்டெடுத்த கொண்டக்காரி அண்ணனடை பின்னரசே அருகினில் என்ன செய்வோம் எது செய்வோம் எந்தன் கலர சகரி, என்ன செய்வோம் ஏது செய்வோம் எந்தன் கலர சகரி, என்ன செய்வோம் ஏது செய்வோம், என்ன செய்வோம் ஏது செய்வோம் எந்தன் பிரணர சகரி, என்ன செய்வோம் ஏது செய்வோம் எந்தன் பிரணர சகரி. படா எந்தன் படுவலை கடவுளா, படா எந்தன் படுவலை கடவுளா, அடாமல் முத்தம் தடுப்பா. அரமனைக்கு போகணும். வாடா. என்னமோ இங்க என்னம்மா என்ன கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே? வாடா மூக்கா. ஆமா, ஏன் இருடா. வாடி. சரி, உடுப்ப கேட்டப்பா. நீ ஒரு நாள் ராத்திரிக்கு தான் வாடகைக்கு கேட்ட. நீ உடுப்ப கேட்டு ஏல. அப்புறம் இங்க ஏய், இருடா. வாடா. கேட்டப்பா. நான் அரமனைக்கு போகணும் இன்னைக்கு. நீ கேட்டப்பா. நீ அவரு ஏய், அவருயா? நீ ஒரு நாள் ராத்திரிக்கு வாடகை கேட்டு நீ 7 நாளைக்கு மாட்டிக்கிட்டு நீ. உனக்கு வாடகை தானடா. நீ நான் ஒரு ராத்திரிக்கு தானே கேட்ட. ஒரு ராத்திரி என்னடா வாடகை வேணும்? அம்மா, பசிக்குதா? இவங்க சண்டையில நம்ம உள்ள வளப்பும் போயிடும். அதான் கேக்குறேன். ஆப்பம்மாவு புளிக்குது. ஐயையோ. அம்மா. நீ வாடகையே வேணாம். அரமனை உருப்படியாப்பா. யாராவது பார்த்தா என் புலப்புல கைய வச்சு நீ அவரு அரையட்டுமா ராசு. டேய் மாசோட இல்லையாடா இப்ப எப்படிடா அவுத்து கொடுப்பேன்? நீ அவரப்பா. இது என்னையா கொடுமையா போச்சு? எதையில அவரப்பா. இவங்க உனக்கு தங்கமா பூட்டுறாங்களா? அதான் அறையிலேயே உள்ளூர்ல மொத்த துணிக்கு மறுபடி இல்ல. விடுறாங்க. அம்மா. இது என்னடா வேணும்? என்னடா வேணும்? நான் பெத்த ராசா என் பிள்ளை பசி தாங்க மாட்டாங்க. நல்லா இருக்கியா? என்ன தைரியம்? ஏண்டா, எங்களுக்கு உடுப்ப. எவ்வளவு பணம் செலவு பண்ணியாண்டா? நீ உடுப்ப அவரப்பா. எனக்கு தாங்காது. போடா, நான் சொல்றேன் கேளு. எங்க ஒரு ராத்திரி தானே நீ கேட்ட. 2 ராத்திரிடா. சரி, பேசின தொகையில மாறப்பா. அடே மகனே, உனக்கு தானே ஒரு 10 ரூபா சேர்த்து தரோம்டா. வேண்டியதப்பா. மறந்துடாதப்பா. சரி, டேய், நான் அரண்மனையில என் புலப்புல கைய போடா அண்ணா. போடா. ஏன் வேற நீ உடுப்ப மறந்துடாத. ஐயா ஐயா, உடம்ப கெடுத்துறானுங்க. ஏது எனக்கு நேரமாகுது. அந்த மாவு பிடிச்சு போகு. இரு. என் பிள்ளை பசிக்குது. அம்மாரியா? இருடா, இருடா. நீ பேசிட்டு இருக்க. உனக்கு அம்மா. ஞாபகம். இவங்க 2 பேரும் நம்ப கூடாது. ஏன் கலாணி பே மனுஷங்களா? ஆமா, நான் தான் இருக்கேன்ல. ஆமா. வா, வீட்டுல நான் வச்சுக்கிறேன். வா, ஐயோ, போ. என்னடா சொல்ற? உனக்கு என்ன மூளை கலங்கி போச்சாடா? என்னம்மா? ஆத்தாடா நானு. ஜோதிதாசா, அப்பா. இந்த அக்கா அவனை உட்கார வைடா. மாரிமுத்து, அவனை குறவளைய பிடிச்சு அவனால கட்டி போடு. டேய், ஐயர் வராரு. ஐயர் வராரு, எல்லாம் பேசணும். யாரோ இங்க அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். சரியான நேரத்துலதான் ஹரிச்சந்திரன் இருப்பதாக விசாமித்திரன் எனக்கு சொல்லியிருக்கான். யாருன்னு விசாரிச்சு பார்க்கலாம். ஐயா, தாங்கள் எல்லாம் யார்? இங்கே ஏன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்கள்? இலங்கை அனைத்தும் எங்கள் நாடு. அப்படின்னா அதாவது 56 தேசத்து ஆண்ட சக்கரவர்த்தி அதுவும் அமர்ந்திருக்கிறார். அவருடைய முதல் மந்திரியா ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி. ஆமா. தாங்கள் யாரு? சத்திய கீர்த்தி நீங்களா? சாற்றுவேங்களும். அப்படியா? அடியன் சத்திய கீர்த்தி. அந்த அம்மையார் யாரு? மதிலையன் மகள் சந்திரமதி தேவியா.
சந்திரமதியா? ம். அந்த பையன் அது தேவர்கள் வைத்த பெயர் தேவதாசன், மன்னரும் மகாராணியை வைத்த பேர் லோகிதாசன். அப்படியா? ஆமா. 56 தேசத்தை ஆளக்கூடியவர்கள் இங்க வர வேண்டிய காரணம், அதாவது வாக்கினால் பட்ட கடனுக்காக வேண்டி விஸ்வாமித்திரனிடம் எங்களுடைய மகாராஜா நாடு நகரம் அத்தனையும் இழந்து சரி, கடைசியில வந்து காஞ்சிமா நகரம் போய் அதாவது அந்த பாதி பணத்தை வித்து தருவதாக போயிட்டு இருக்காங்க. கண்ணே தாரா ம். நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது. ஆமா, தாங்கள் யாரு? ஆகாயத்தை பார், பார்த்தேன், மானம் தெரியுது, அதுல என்ன பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது? நட்சத்திரங்கள் தெரியுது. அதுதான் இது. அது அங்கிருந்து பொத்தட்டின்னு விழுந்துருச்சான். நட்சத்திரர் என்பது என்னுடைய நாமதேயம். ஓஹோ, அப்படியா? ஹரிச்சந்திரனை எனக்கு தெரியும், என்னுடைய பால்ய சிநேகிதன். சந்தோஷம். நான் பல சேத்திரங்கள்லாம் போயிட்டு வர்றேன். ஓஹோ. தீர்த்தம், திருத்துலாய், பௌத்திரம் எல்லாம் கொண்டாந்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஹரிச்சந்திரனை பார்த்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சந்தோஷம். ஆனா நீங்க இருக்கிற கோலத்தை பார்த்தா, உங்களை பார்த்தா எனக்கு ஹரிச்சந்திர மாதிரி தெரியல. ஏன் அப்படி இருக்கிறீங்க? ஏன் நீங்க அவ்வளவு சந்தேகப்படுறீங்க? நாடு நகரங்கள் இருந்து காடு மலைகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் அசதி, அவர் கொஞ்சம் வசதியா இருந்தவர் ஆரம்பத்துல. அப்படியா? உண்மையாக ஹரிச்சந்திரன் தானே? அதுல என்ன விஷயம்? அவர் இப்படி வர சொல்லுங்க, கொஞ்சம் பாருங்க. மன்னா, தங்களை சுவாமி அழைக்கிறார். மாரிமுத்து சீக்கிரம் வா. கற்பனை நல்லா ஞாபகம் வச்சு சொன்ன. சரி. விவரம்லாம் சொல்லிட்டியா? ஆமா. நான் தான் ஹரிச்சந்திரனே சொன்னியா? சொல்லி இருக்கேன். தவறு என்னை மாறிமுத்துன்னு சொல்லிட்டியா? நீ வந்து ஏதாவது கஜபுஜா பண்ணிடாத. ஏன் கற்பனை, கவலைப்படாத. எனக்கு நேரம் ஆகுது. என்னடா ஒருத்தன் மாரிமுத்துங்கிறேன், ஒருத்தன் சோனிங்கிறேன், அட கருப்புனேங்கிறேன். என்னமோ திட்டம் போட்டுல வேலை செய்யறாங்க எவ்வளவு இருக்குது. மன்னர், ஐயா, சாமி கும்பிடுறேன். சாமி எல்லாரும் தாண்டா கும்பிடுறாங்க. அந்த சாமியை கும்பிட வேணாமா? சாமியை கும்பிடுறது இல்லையா? ஐயா தாங்க தானே ஹரிச்சந்திரன்? சத்தியமா? ஐயா சரியா மோச்சா போட்டு சத்தியமா? சாமி சத்தியமா நான் தான் ஹரிச்சந்திரன். சத்தியத்துக்கு ஹரிச்சந்திரன் நான் தான் சொல்ல வேண்டிய சத்தியம்ன்றது காரணம். சந்தேகப்படுறீங்களே, அதுக்காண்டி தான் சொன்னேன். இல்ல, எனக்கு எப்பொழுதுமே சந்தேகம் கிடையாது. மந்திரி, என் ஆயத்தை கொடு. அண்ணா, எனக்கு சொல்லியிருப்பாரு மந்திரியாரு. அதெல்லாம் முன்னமே நான் சொல்லிட்டேன். பல சேத்திரங்கள்லாம் போயிட்டு வந்திருக்கேன். தீர்த்தம், திருத்துலாய், பௌத்திரம் எல்லாம் கொண்டாந்துருக்கேன். ஏன் சாமி? ஹரிச்சந்திரனுக்கு கொடுக்கணும்னு தான் கொண்டாந்துருக்கேன். தாங்கள் ஹரிச்சந்திரன் தானே? வாங்க சாமி. அந்த பௌத்திரம்னா என்ன? தேவலோக கனையாளி. அது 5 கரங்களுக்கும் போட்டுக் கொள்வது. போட்டுக்கிட்டா ஒரு மனிதன் இதை போட்டுக் கொண்டால் எது எது மனதிலே நினைக்கின்றானோ அதுவெல்லாம் கிடைக்கும். எல்லாம் கிடைக்குமா சாமி? நாடு நகரம் இழந்திருக்கா, நாடு நகரம் எல்லாம் கிடைக்கும். மறுபடி ஆமா. பொண்டாட்டி வேணும்னா? கல்யாணம் ஆகாதவன் கல்யாணம் ஆகணும்னா கல்யாணம் ஆகும். அப்ப சரி. ஏன் சாமி அப்ப மாட்டுறீங்களா? போடலாமா? ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஹரிச்சந்திரன் தானான்னு எனக்கு ஏதோ மனசுல ஒரு கலேசம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அவன் தர்பாருக்கு எப்படி போறாங்கிறத மத்தரம் கொஞ்சம் சொல்லி காமிச்சுட்டா என் சந்தேகம் தீர்ந்து போகும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். என்னடா மாரிமுத்துங்கிற, அவன் ஹரிச்சந்திரங்கிற, நம்மள என்ன நினைச்சு பேச, ஏதோ இதுல ஒரு சூது இருக்கிற பார்ப்போம். தர்பாருக்கு போறது சத்தியவான். வேட்டைக்கு போறது எப்படி? வேட்டைக்கு வீரமா? மிருகம் இல்ல மன்னா, அது மிருகம் இல்ல. உங்களை மாதிரி ஒரு பன்றி வந்துச்சு. அட பன்றி, அட பன்றி. பன்றி சாமி. சரி, அத ஒட்டே போடு. போட்டு கொண்டாச்சு. கனையாளி எண்ணி அப்படியா? போடுங்க கனையாளிய. கனையாளிய கொஞ்சம் இருங்க வேற. அவசரம் என்ன? ஹரிச்சந்திரன் தானே? சந்தேகம். நீங்க போய் அமருங்கள், அமருங்கள் மன்னா, அமருங்கள். ஆளு சேர்த்திருக்கான் பாத்தியா? ஏன்டா அப்படி? சந்திரமதிக்கு ஆப்பக்கடை அங்கம்மா. லோகிதனுக்கு ஆளு பிடிச்சிருக்காங்க வாரியா. பஞ்சத்துல அடிபட்டவை எங்க இருந்து கொண்டாந்தாங்களோ தெரியல. ஒட்டகத்துக்கு பிறந்தவை மாதிரி இருக்கிறான்.
சரி அவன் ஏகாலி வேற துரத்தி கெடுத்துடுறான். அவன் பரம்பரை ஏகாலிவே, அவன் வேற யாருமே இல்ல. அவன் எல்லாத்துக்குமே வாடகை தான் கொடுக்குறான் உடுப்பு பூரா. வேற வேலையே அவனுக்கு கிடையாது. வேஷம் போடுற வேலையெல்லாம் கிடையாது. உடுப்பு கொடுக்குற வேலைதான் அவனுக்கு. ஆளு நல்லா சேர்த்துருக்காங்க. ஏண்டா அவங்க என்ன நினைச்சு கெடுத்துடுறான்? இவன் ஏழை பாப்பான் தானே ஏச்சு நம்ம கிட்ட புடுங்கலான்னு பாக்குறேன். டேய் உங்களை ஒரு கை பாப்பான்டா இவன். இரு ஹரிச்சந்திரனா நீ? ஐயா சத்தியர்த்தி சுவாமி வர சொல்லுங்க. மன்னரையா? ஆமா. அழைத்து வரவா? கனையாளிய பார்க்கணும்ல நீங்க. அண்ணா என்ன செய்வோம் இப்பதான் கிடைக்க போது நமக்கு பொருளாதாரம். இப்பவே ஒப்பாரி வைக்கிறீங்களா? நாசமா போன ஐயா என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? கனையாளி வேணுமா வேண்டாமா? நம்ம கஷ்டப்பட்டு வர்றத சாமி தெரிஞ்சுக்கணும்லடா. சரி எனக்கு நேரமாகுது. கொஞ்சம் ஆசை காசை கொடு. உள்ள காரியாலடா பிடிச்சிட்டு வந்திருக்காங்க பாவம். கொஞ்சம் தங்கு, உனக்கு ஒரு பங்கு உண்டு. மூணுல ஒரு பங்கு. மூணுல ஒரு பங்கு உனக்கு வச்சுக்கோ. பாட்டுறீங்களா சாமி? அவெல்லாம் போச்சு. அமருங்கள் அமருங்கள். நான் சாமிகிட்ட வாங்கிட்டு அப்புறம் மிச்சம் மீதி உங்களுக்கு தர்றேன். சாமி தேவலோக கனையாளிய பார்க்கணும் நீ. ஆமா ஆமா சாமி. ஐயோ என்னடா கனையாளின்ற நண்டு கால் மாதிரி இருக்கு. இது 5 கரத்துக்கு 5 கரத்துக்கும் போட்டுக்கிறது. ஆனா இதனுடைய மகிமை உனக்கு தெரியாது. சொல்லுங்க. ஹரிச்சந்திரன் போட்டுக் கொண்டால் இந்த கனையாளி ஒன்றுமே செய்யாது. சரி வேறொருவன் என்னை ஏமாத்தி போட்டுக்கிட்டா லேசா தேல் கொட்டின போல கட்டுன்னு கடுக்கும். அவ்வளவுதான். மாரிமுத்து ஏண்டா தேளு குட்டினது மாதிரி கடுக்குமா? நாளைக்கு இந்நேரம் வரைக்கும் அந்த தேல் கடியினுடைய விஷம். ஐயோ அது வரைக்கும் கொஞ்சம் நீ பொறுமையாத்தான் பொறுத்து குடுக்கறதுல அவங்களுக்கும் பங்கு தானே. நிச்சயமா எனக்கு பங்குன்னு அவங்களுக்கு பங்கு தானே. ஐயா சத்தியர்த்தி ஹரிச்சந்திரன் அல்லவே அல்ல. ஏண்டா 56 தேசத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தியிலும் பிரதான சக்கரவர்த்தி கனையாளிய இடது கரத்துல எவனாச்சும் போடுவானா? என்ன சாமி சாஸ்திரம் படிச்ச சாமி இப்படி நீங்க சொல்றீங்க? இந்த கை இருக்கு, இந்த கையை நீட்டி இருப்பேன். இந்த கை எப்பேற்பட்ட கை தெரியுமா? என்ன கை? களவாணி பை, டேய் முள்ள மாதிரி பை. டேய் உன்னை எல்லாம் அடிச்சு பல்ல உதுத்தானடா. டேய் யாரைடா சொல்ற? அப்படின்னு இந்த கை சொல்லும். சொல்லு. அது சண்டால பேய் கை. ஆமா இது பாவம் செய்யறது. இது பாவம் செய்யாது. இது ஒரு நாளைக்கு 2 தடவை. வேற வழி இல்லைனா. டேய் இதுல போட கூட இருங்க அந்த கரத்தை நீட்டு. சரி ஏன் சாமி இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. நாவட்டவாடு, திங்கட்கிழமை, திரும்பா பயணம், செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் வருவாய், புதன்கிழமை போனா திரும்பாது, வியாழன் வியாழத்துக்கு ஆகாதுட்டானே, வெள்ளி கொள்ளிக்காகாது, சனி சனி போதும் தன்னை விட்டு நிற்காது. பழையபடிக்கு ஞாயிறு தானடா வருது. நான் ஒண்ணு சொல்றேன். இந்த 2 கிழமைக்கும் சனிக்கும் ஞாயிறுக்கு நடுவுல போடும். கூட போடுறீங்களா சாமி? அது மந்திரி இல்ல யோசனை சொல்றான் பாரு. நடுவுல ஓடு, நாங்க எல்லாரும் இங்க நிக்கிறோம்னு. ஏய் நீ ஒதுங்கிக்க. சரி நான் சாமிகிட்ட வாங்கிட்டு ஐயா எல்லாம் அரசர்கிட்ட கொடுக்க வேண்டியதானே. கரத்தை ஒப்படைச்சிருந்தா நீட்டு. ஏண்டா சாமி சத்திய இருக்கு. ஏண்டா கட்டிய காரணையா கட்டிய வந்து கட்டிய காரணையா கட்டிய வந்து ஆத்தாடி மாட்டே ஐயோ ஓட்டமாடு ஆத்தாடி ஐயோ ஓட்டமாடு ஐயோ ஹரிச்சந்திரனா? அதிகாரி இவ்வளவு போடு சாமி, இவ்வளவு போடு. ஐயோ 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 போடு சாமி. இவனை எங்க பிடிச்சாங்க? எங்க பிடிச்சாங்க? நீங்களோட சேர்ந்து வராதரா. விடுறா விடுறா விடு. அடிக்க மாட்டேன். விட்டுருவேன். விடுறா. திரும்ப வந்தா நாயை விட்டு கடிக்க விடுறாங்க. நீங்களோட சேராத. சாமி உருவு சாமி உருவு சாமி. ஐயோ 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 செத்த உருவு சாமி. இனிமே போய் சொல்ல மாட்டியே. சொல்ல மாட்டேன் சாமி. ஐயோ 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 சாமி சாமி கண்ட இடத்துல அடிபடுது. என்ன அப்படி வந்து சேர்ந்துச்சு? அவருடா அவரு
ஹரிச்சந்திர முகரை பாரு. ஏன் சாமி முகரா ஏய், கட்டியக்காரன் தானே? ஆமா சாமி போடாங்கிட்டு உருப்படி ஐயா நாடகே வேணாம். நீ அவரியா எல்லாத்தையும் ஐயா ஹரிச்சந்திரன் தானே இருக்கிற இடத்தை காமி, சீக்கிரம். ஹரிச்சந்திரன் தானே ஆமாடா. அதோ பாருங்க இந்த பாத்தீங்களா ஆமா. அந்த 3 பேரும் பாருங்க பாருங்க சாமி சாமி பாத்தீங்களா பூரா அடியில உடிக்கிற வேலுக ஓர வாடா கண்ணு, உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். அடிக்காத சாமி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். வா. ஹரிச்சந்திர இருக்கடம் தெரியுமா? நான் சொல்றேன், உன்னை கூட்டி கொண்டு அங்க விடுறேன். இங்க இந்த கயிறை குடு. அங்க எனக்கு பின்னால அடிச்சுட்டீல. பங்கு பங்குன்னு சொன்னீங்கல்ல, ஆமா. இப்ப ஒரு பங்கும் இல்லையே. உனக்கு ஒண்ணு கூட கொடுக்கலையாடா? கடைசியில மிருதங்கத்துக்கு வார் பிடிக்கிற நம்ம பங்கத்தான் கூப்பிடுவீங்க போல் இருக்கு. ஏண்டா ஒண்ணுமே உனக்கு கொடுக்கலையா? எனக்கு ஒரு குச்சி மிட்டாய் வாங்க 10 காசு தெரியா சாமி? ஏய், உனக்கு குச்சி மிட்டாய் தானடா வேணும்? எத்தனை குச்சி மிட்டாய் வேணும்? ஒண்ணே ஒண்ணு. எண்ணிக்கடா. ஆ? என்றா ஒண்ணு, இன்னொன்னு வேணுமா? ஏண்டா அசையாம நிக்கிறான்? அடிப்பியா? என்னவியே அடிப்பியா? அடிப்பியா? ஆளு நல்லா சேர்த்திருக்காங்க இன்னைக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். விஸ்வாமித்திரன் எனக்கு என்ன கட்டளை இருக்கிறான்? சரைய தீரத்தில் ஹரிச்சந்திரன் இருக்கா, 3 முறை கூப்பிடு, வரவில்லை என்றால் பொய் சொல்லிவிட்டான்னு சொல்லியிருக்கா. இருக்கட்டும், கூப்பிடுறேன். அடே ஹரிச்சந்திரா, எங்கே யாரையுமே காணோமே? கண்ணு கிட்டே தூரம் யாரையும் காணோம். இன்னொரு முறை கூப்பிடுறேன். அடே சந்திரா, வெகு தூரம் இருக்குமோ? இருக்கட்டும், இன்னும் ஒரு முறை பார்த்து கூப்பிடுகிறேன். அடே ஹரிச்சந்திரா, வாருங்கள் வாருங்கள். என்னுடைய மனைவி பாலகன் தேவதாசன் அதோக நிற்கிறவர் வந்து சத்தியகித்தி. அப்படியா? ஆனால் தாங்கள் யார்? என்ன யார் என்று உனக்கு தெரியவில்லையா? அந்த விஸ்வாமித்திர மகாமுனிவர் இருக்கின்றாரே, அன்னவரால் அனுப்பப்பட்ட நட்சத்திரர் என்பவர் நான் தான். நீங்கள் தான்? நானே தான். Yeah.
ஹரிச்சந்திரா, தாங்கள் தானே? நானே தான் நட்சத்திரன். அநேக கோடி நமஸ்காரம். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு மென்மேல் உண்டாகும். ஆனால் உங்களுடைய வரவை எதிர்பார்த்த வண்ணமாகவே நான் இருந்தேன். அப்படியா? ஆனால் வந்தீர்கள், என்னுடைய வறுமையெல்லாம் என்னோட தெரியும். ரொம்ப சந்தோஷம். வணக்கம். சகல சௌபாகியங்களும் உண்டாகட்டும். வணக்கம். சகல கலைகளிலும் தேர்ச்சடைவாயாக. என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு மென்மேல் உண்டாகட்டும். ஹரிச்சந்திரா, சுவாமி, நான் இங்கு எதற்காக வேண்டி பிரார்த்தமாய் இருக்கின்றேன் உனக்கு தெரிய வருமா? மீண்டும் சொல்லுங்கள். தெரிவிக்கின்றேன் கேள். அதாவது விஸ்வாமித்திர மகாமுனிவர் இருக்கின்றாரே, அவர் உன்னிடத்தில் ஏதோ கடன் பட்டதாகவும் அந்த திரவியத்தை என்னிடத்திலே கொடுத்து ஹரிச்சந்திரன் சரவண தீரத்தில் இருக்கிறான், அண்ணனிடத்திலே சேர்ப்பித்து வரும்படியாக என்று சொல்லியிருக்காரு. திரவியத்தை பெற்றுக்கொள், நான் போக வேண்டும். விஸ்வாமித்திர மகரிஷிக்கு யார் கொடுக்கணும்? விஸ்வாமித்திர மகாமுனிவர் உன்னிடத்திலே ஏதோ கடன் பட்டதாகவும், என்னிடத்துல? ஆமா, அந்த திரவியத்தை என்னிடத்திலே கொடுத்து ஹரிச்சந்திரன் சரவண தீரத்தில் இருக்கான், சீக்கிரமா சென்று கொடுத்து விட்டுவான்னு கொடுத்திருக்கிறார். பரிசிக்க வேண்டாம். ஹரிச்சந்திரா, விஸ்வாமித்திர மகரிஷிக்கு நான் தான் கடன் கொடுக்க வேண்டுமே தவிர அவர் எனக்கு கொடுக்க வேண்டியது இல்லவே இல்லை. என்ன சொல்கின்றாய்? விஸ்வாமித்திர மகாமுனிவருக்கு நான் தான் கொடுக்கணும். அப்படியா? எவ்வளவு கடன் தர வேண்டும்? வட்டப்பாறை மீது மதையானை நிறுத்தி அதன் மேல் ஆங்காரம் உள்ள உருடநீரி அவன் கையிலே ஒரு வெள்ளிக்கவனை கொடுத்து மாணிக்க கல் வைத்து சுழற்றி எறிந்தால் எவ்வுயரம் போவோ அவ்வுயரம் பசுமன் கொடுப்பதாக நான் வாக்கு கொடுத்தேன். அதை கொடுப்பதாக இங்கு. அப்படியா? நான் தான் தவறுதலாக புரிந்து கொண்டேன் போல் இருக்கின்றது. நீதான் கொடுக்க வேண்டுமா? சரி சரி, நான் அப்படி சொல்லுவேன் அல்ல. அப்படி என்றால் திரவியத்தை கொடு, நான் சீக்கிரமாக முனிவனிடத்தில் கொடுத்து விட்டு வருகின்றேன். சுவாமி, திரவியத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். நான் எப்படி தவணை விட்டு வந்தேன்? காசி சென்று 48 நாள் தவணைக்குள் எந்த விதத்திலாவது திரவியம் கொடுப்பதாக நான் தவணை வெற்றி மீது வந்தேன் தவிர இந்த இடத்திலே வந்து நான் தவணை வெற்றி வரவில்லை. அப்படியா? ஹரிச்சந்திரா, விஸ்வாமித்திர மகாமுனிவர் என்னிடத்தில் என்ன சொன்னான்? ஹரிச்சந்திரனை எந்த இடத்திலே பார்க்கின்றாயோ அந்த இடத்திலே திரவியத்தை பெற்றுக்கொண்டு சீக்கிரமாக வர வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் விஸ்வாமித்திர மகாமுனிவர். தங்களுடைய வார்த்தைகளுக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக. சுவாமி, விலங்கு பறவையினும் அறவாக்கொண்டால் சிறப்புடையர் விளங்குந்தன்மை இலங்கு நாவால் உரையா தபத்தமுற போருலக மிகழ்விலங்கின் குலங்களிலும் கடையராம் சாணமதை அமுது வைக்கும் கோலச்சம்பொற் கலங்களிலும் வைத்ததை ஒக்கும் வாயார்ப்பை கலர்வதென்றோ என்று சொன்னார். சராச அண்டச சுவேச உற்பிதி என்ற 4 யோனி ஜனித்து தேவரும் மக்கள் விலங்கு புல் ஊர்வன நீர்வாழ்வன தாவரம் என்று சொல்லப்பட்ட 7 வகை தோற்றத்தினும் தேவர் நீங்களாக மற்ற வாயுவை சூழனுடையினால் இவர்கள் சிறப்புடைய இந்த மனிதர்கள் சத்திய வசனங்களை மேற்கூறிய வாயினால் எவனொருவன் பொய்வார்த்தை சொல்வானால் இவ்வுலகமெல்லாம் இகழ்ச்சி செய்யத்தக்க விலங்கின் குலத்தின் கடச்சாதியான பன்றியின் சாணத்தை அமுதுவிக்கக்கூடிய பாத்திரமாய வாயின்கண் வைத்ததற்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற தர்மசாஸ்திரத்தை தாங்களும் அறியாதாரா? என்னை பரிசிக்க வேண்டாம். கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கு கோடானு கோடி வரும். சத்தியவாதான் வசனங்களை வாக்கு வாயினால் சொல்லுவதோ. ஹரிச்சந்திரா, நீ சகல சாஸ்திரமும் படித்திருக்கின்றாய், எது வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலையே கிடையாது. நான் எனக்கு என்னிடத்திலே முனிவர் சொன்ன பிரகாரம் திரவியத்தை கொடுத்துடு, நாளி ஆயிட்டது, நான் போகணும். கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்கின்றேன் பன்முறையும் சொல்லி மீண்டும் மீண்டும் தெரியும். எங்க போய் கொடுக்க போற? ஐயா, எந்த விதத்திலாவது தங்களுக்கு எந்த திறவைக்கு நான் கொடுத்துத்தான். அதைத்தான் நானும் கேட்கிறேன். கொடுக்க போறேங்கிற, கொடு வாங்கிட்டு போறேங்கிறேன். எங்க போய் கொடுக்குறேங்கிற? காசி சென்றதும் கொடுப்பதாக. காசி சென்று எங்க? காசி நீ காதுல விழப்படாது. தயவு பண்ணி கேட்கிறேன், கொடுத்துடு. காசி என் காதுல விழப்படாது. வாரணவாசி உள நினைத்தோர், வாரணவாசி வசித்தமர்வோர், வாரணவாசி வசித்தமர்வோர், வாரணவாசி உள நினைத்தோர், வாய்மொழிவோர், சாரோக சாமீப சாரோக சாயுட்ச பதவி கிடைக்கும் என்று மேற்கூறியவர்கள்லாம் சொல்லி இருக்கின்றார்களே. காசி காசி என்று சொன்னால் அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுகிறீர்கள். ஹரிச்சந்திரா, வேண்டாத பேச்சலாம் தரப்பறியா இல்லையா? இதோ உன்னை தப்பில் ஒரு அடி எடுத்து போடா. போடு, ஒரு அடி எடுத்து வைக்கப்படாது. ஆசி போடா. இறைவா, காற்றின்
தாங்கி சுமந்த திருவேணி முடிவிலே திங்கள் ஒளியையும் திரைநேற்றதாரியே அன்பருக்கு அன்பனாய் அருஞ்சேவை பலபுரிந்த ஐயனே, என் நெஞ்ச உருகி நிமையிலே நீர் வடித்து இந்த கண்ணீரை கொண்டு உனது கால்களை எல்லாம் சுத்தி செய்து அன்பு மலரால் மானசீகமா அர்ச்சிக்கும் என்னை மட்டும் உனக்கு தெரியவில்லையா? இல்லை என வந்தோருக்கு அள்ளி கொடுத்து வள்ளலன புகழ்வற்ற நான் மன்னாதி மன்னரெல்லாம் மரப்பாதம் ஒற்றிருக்க வையகத்தை ஆண்டிருந்த நான் காட்டிலே சென்று காய்கனியை புசித்து கவண்டலத்தை சுமந்தரையும் அந்த கவிதையோடு உண்மையிலேயே நான் கடன் பட்டேனா? இல்லாத கடலுக்கு என்னை இலக்காக்கி வைத்தாயப்பா சாமி. கோட்டில நிறுத்தலாகுமா? நிறுத்துவேன், திரவியத்தை கொடுத்துட்டு பேசு. நிறுத்து வேண்டாம். ஒரு அடி கடந்து நாங்கள் எப்படி ஐயா போதுவது காசிக்கு? காசி சென்றால் தான் திரவியம் தருவேனே தவிர இந்த இடத்துல எங்களை சித்திரவதை செய்தாலும் திரவி எப்படி வரும்? ஹரிச்சந்திரா, காசி என்பது என் காதிலே விடப்படாது. இனிமேல் அந்த வார்த்தை நீங்களும் சொல்லக்கூடாது. சுவாமி, என்னடி தாங்கள் சற்று என்ன சுவாமி? சுவாமி கோயில்ல இருக்கு இரக்கம் என்பதே கிடையாது. என் மனவரை இப்படி கொடுமைப்படுத்தினால் இந்த கானகத்துல எங்கிருந்து திரவியம் கொடுக்க முடியும்? தயவு செய்யுங்கள் சுவாமி. மாதவமே உருவாகிய மாமுனி தூதா, இந்த வாதனை செய்வது நாதா. மாதவமே உருவாகிய மாமுனி தூதா, இந்த வாதனை செய்வது நாதா. சோதனையோ யாதை போதனையோ அறியேனே, மனவேதனை நீ புண்ணியவானே. ஆதவன் குலம்புகள் நாதனை மறுத்தியே அடவியில் வழிமறித்தே அவதி நீ செய்வதால் அரிய பொன்வருமோ அருள்முறை நெறி உரித்தே. காட்டினிலே இந்த கோட்டு நிறுத்த நியாயமாமோ? உன்னை கேட்டு வருத்தம் செய்ய போமோ? காட்டினிலே இந்த கோட்டு நிறுத்த நியாயமாமோ? உன்னை கேட்டு வருத்தம் செய்ய போமோ? சுவாமி, முனிவர் கடந்தீர காசி செல்லும் எங்களுக்கு இப்படி கடனை சித்தம் காட்டினார். உங்களுக்கு திறமையை எப்படி கொடுக்க முடியும்? சற்று கோபத்தை குறைத்து எங்களுடனே காசிக்கு வாருங்கள் பிரபு. நாங்கள் பொருளை கொடுத்து ஒன்றுமே செய்யலையடி. ஏண்டி அழுகிறேனா? என்னமும் செய்யலையே. உன்னை என்னமே செய்யலையே. ஆம்படான என்ன செய்தேன்? ஹோட்டல் நின்றானே,
கொடுமையா பண்ண எனக்கு கோபம் என்பதே வராது. நான் பிராமணன், நீ சத்திரியன். கோட்டைத்தானே அழிச்சிடணும். இதோ அழித்து விட்டேன். திரவியத்தை கொடு. காசிக்கு வாருங்க. எங்க? காசிக்கு. ஹரிச்சந்திரா, என்ன காசிக்கு வா காசிக்கு வா? காசில என்ன கொட்டியா வச்சிருக்க? சுவாமி, தங்களுக்கு 48 நாள் தவணைக்குள் பொன் தருவி. என்கிட்ட தவணையே சொல்லல முனிவரு. 48 நாள் தவணை எல்லாம் எனக்கு தெரியாது. சந்தி, கோட்டை அழித்து விட சொல்ல, அழித்துட்டல்ல. திரவியத்தை கொடுங்க. நாளி ஆயிட்டது. சுவாமி, நான் பிராமணன். கோபப்படாமல் காசி வாருங்கள். எனக்கு எதற்கு கோபம்? கோபம் என்பது எனக்கு என்னன்னே தெரியாது. நீ சத்திரியன். பிறர்க்கின்னா செய்யிட்டாமே தமக்கின்னா பிற்பகற்றாமே வரும். இது நிச்சயம். எது எது? இன்னொரு காய் சொல்லு. பிறர்க்கின்னா செய்யின் தானே தமக்கின்னா பிற்பகற்றாமே வரும். அவை செய்தது அடுத்த நாள் அடுத்த சடமே உங்களுக்கு அவை செய்தவனுக்கு தானே வரும். செய்தவனுக்கு யாரு செய்தா அப்ப யாரு அனுபவிக்கிறா? வேண்டியது. நீ என்ன செய்த? நீ அனுபவிக்கிற. நான் ஒண்ணுமே செய்யலையே. பூர்வ ஜென்ம கர்மாவனை இருக்க அனுபவிக்க. அது நான் அனுபவிக்கிறதுக்காண்டி நான் வரல. நீங்கள் செய்தா அந்த வினை. ஹரிச்சந்திரா, நாளே உயர்ந்த அந்தன குலத்திலே உதித்தவர் தாங்கள். சகல வேத இதிகாச முறைகளெல்லாம் கற்றுணர்ந்த தாங்கள். ஆமா, முறையோடு நடந்து கொள்ளுங்கள். யாகவராயிரும் ஆகாக்கேன்னு சொல்லியிருக்க. அப்ப என்ன முறைகட்டவேன்னு சொல்ற நீ? அப்படித்தானே? உனக்கு பேச தெரியும்னா எது வேணாலும் பேசலாம். ஹரிச்சந்திரா, தயவு பண்ணி கேட்கிறேன், கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்கின்றேன். எப்ப கொடு? சன நேரம் கொடுக்க. இப்பொழுதே கொடுக்க வேண்டும். இதோ நெற்றியில் கல் வைத்திருக்கிறேன்.